வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல மருத்துவ குணங்கள் நிறைந்த சுரக்காயை வச்சு ஒரு தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சுரக்காய் எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல பாதி தான் நான் யூஸ் பண்ண போறேன். கிட்டத்தட்ட 200 கிராமுக்கு இருக்கும். இதை தோல் சீவின்றுவோம். இதுல உள்ள இருக்கிற விதை பகுதியை நீக்கிடலாம். இதை துருவின்றுவோம். துருவி வந்தது 1 கப் அளவுக்கு இருக்குது. இதுல எக்ஸஸா இருக்கிற வாட்டரை நல்லா புழிஞ்சு எடுத்துடுவோம். இப்ப இது ரெடியா இருக்கு. அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி, 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சியை சேர்த்துட்டு வதக்கின்றுவோம். இப்போ துருவி வச்ச சுரக்காயை சேர்த்துருவோம். 1 நிமிஷம் வதக்கின்றலாம். 1 நிமிஷம் ஆயிடுத்து. 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். எடுத்துட்டு 100 ml இருக்கும். கலந்து விட்டுருவோம். 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வேக விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இது போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 1 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துப்போம். அதாவது 3 கரண்டி அளவுக்கு தயிரை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். சுரக்காயை பொறுத்த வரைக்கும் இது டைஜஷனுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு உகந்தது, ஸ்கின்னை க்ளோயிங்கா வச்சிருக்கோம். ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸை சரி பண்ணக்கூடியது. இதுல விட்டமின் பி, விட்டமின் சி இருக்கிறதுனால ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, காஃப், பாடி பெயின், ஆஸ்மா எல்லாத்தையுமே கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடியது. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். சூப்பரா ரெடியா எடுத்து இது சாம்பார் சாதத்தோட சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.